நெல்லை கரும்பு ஆலை முன்பாக மறியலில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தரணி சர்க்கரை ஆலை செயல்படுகிறது. நெல்லை மாவட்டம் புளியங்குடி, கடையநல்லூர், சிவகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் கரும்பினை இந்த ஆலைக்கு அளிக்கின்றனர். கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இருப்பினும் தமிழக அரசு டன் ஒன்றுக்கு 2550 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் ஆலை நிர்வாகம் அரசு நிர்ணயித்த தொகையையும் வழங்காமல் வெறும் 2100 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. பிடித்தம் செய்த தொகையையும் வழங்க மறுக்கிறது. இந்நிலையில் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து ஆலை முன்பாக செவ்வாயன்று காலை கரும்பு விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் ஆலை நிர்வாகத்தின் சார்பிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் கோஷங்கள் எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர்.